ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் இரக்கமும் நமக்கு உண்டாகட்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் தெய்வீக சிந்தனையோட கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இன்றைக்கு நாம் 20வது சங்கீதத்தை தியானம் செய்ய போகிறோம். 20வது சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. இந்த 20ஆம் சங்கீதம் மேசியாவை பற்றின சங்கீதம். மேசியா எப்படி ஜெயமெடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை கூட்டி சேர்த்து தேவன் அண்டையில் நம்மை கொண்டு போய் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். நமக்கு என்ன கொடுக்கிறார்? நமக்கு எப்படியெல்லாம் அவர் ஜெயத்தை கொடுக்கிறார் என்பதை குறித்த ஒரு சங்கீதம். அதனால் இந்த முழு சங்கீதத்தையும் நாம் தியானம் பண்ணும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் எப்போதும் தேவனுடைய சமூகத்தில் உற்சாகமுள்ள பிள்ளைகளாய், தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் அப்படிப்பட்டதான ஜெயத்தை கொடுக்கிறார். சத்துருவை மேற்கொண்டு நாம் என்றென்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படும்படியான ஒரு மகிமையான சங்கீதம். முதலாவது அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதனுடைய தலைப்பிலிருந்தே வாசிக்க பார்க்கலாம். 20ஆம் சங்கீதம் தலைப்பு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீதுக்கு கர்த்தர் இந்த மேசியாவை குறித்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ராகத்தலைவன் என்பது ஆசாப், எதுத்தூன், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாடகர் குழு, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகத்தலைவனாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தாவீது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த சத்தியங்களை தேவாலயத்தில் பாடும்படியாக அங்கே கொடுப்பது வழக்கம். அப்படியாக தாவீதினுடைய இருதயத்துக்குள்ள இந்த மகிமையான சங்கீதத்தினுடைய வரிகள், அந்த வார்த்தைகள், அந்த சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். தாவீது இந்த சத்தியத்தை எடுத்து ராகத்தலைவனுக்கு கொடுக்கிறார். அந்த ராகத்தலைவன் தேவாலயத்தில் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோம். இது முழுக்க முழுக்க வேதம் முழுக்க நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை வெளிப்படுத்துவதுதான். கர்த்தர் அவர் மகிமை அடைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்த பிற்பாடு அவர் சங்கீதங்களிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் என்று சொல்லுவதை லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 24வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் அங்கே வாசிங்க பார்க்கலாம். 44 வாசிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம். அங்க பாருங்க, மோசே டோரா. மோசேனால் எழுதப்பட்டது நியாயப்பிரமாணம் என்பது டோரா. தீர்க்கதரிசி என்பது அங்கே நெவீம் என்பது தீர்க்க தரிசனம். கெத்துவீம் என்பது சங்கீதங்கள். இதுதான் தனாக். இதுதான் எபிரேய தனாக். அப்போ மோசேயுடைய நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், ஆகமங்கள், சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை நிறைவேற வேண்டியது எழுத்து. அது கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானவர் கிறிஸ்து மேசியா. எல்லாமே மேசியாவுக்குள்ள நிறைவேற வேண்டும். எப்படி இந்த 20ஆம் சங்கீதம் கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார், நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கொடுத்தார் என்பதை பார்க்க போகிறோம். தாவீது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கிறார் இந்த சங்கீதத்தை பாடி. சரி, நம்ம பொதுவாக நமக்கு என்ன இந்த சங்கீதத்தில் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் என்றால், தேவன் சர்வ வல்லவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். அவருடைய நோக்கமே என்ன அப்படின்னா, சகலத்தையும் சிருஷ்டிக்கிற அவருடைய நோக்கம், அவருடைய வல்லமை என்னவென்று சொன்னால், அவருடைய வல்லமையுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய மகிமை. தேவனுக்கு எது மகிமை என்றால், அவருடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அவருக்குள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் சிருஷ்டித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்து அவர்களுடைய மன மகிழ்ச்சியில அவர் மகிமை அடைகிறார். எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருடைய அன்பை புகழ வேண்டும் என்பதுதான் தேவன் மனிதனை படைத்த படைப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பானவர்களே.
நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் தேவன் ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு அவருடைய பிள்ளைகளை அவர் சிருஷ்டிக்கிறார். இந்த ஜனம் என் ஜனம், இந்த ஜனத்தை எனக்கென்று நல்லா கவனிங்க, எனக்கென்று அவர்கள் என் ஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்ன துதியை சொல்றாங்க? என் தேவன் எனக்கு உரிய எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், எனக்கு என் தேவன் கொடுத்தார் என்று நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு அப்பா அப்பா நீர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பதுதான் துதி. என் தேவன் என்னை எவ்வளவாய் பராமரிக்கிறார், போஷிக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், சிங்காசனத்தின் மகிமையினால் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி எல்லாவற்றுக்காகவும் நம் தேவனை ஸ்தோத்தரிக்கிற இந்த ஸ்தோத்தரிப்புக்காகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். இன்னைக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம்? அநேக வேளைகளில் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க தவறி விடுகிறோம். நம்முடைய மனசார கர்த்தரங்க சொல்றாரு இல்லையா, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் யாருடைய நாமத்துக்கு மகிமையா செய்யணுமா? அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 30வது வசனம் தானே, வேகமேற்ற வசனத்தை வாசிக்க. 1 கொரிந்தியர் 10 வாசி 30 31 வாசிக்க பார்க்கலாம். மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரத்தை அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவேனே. ஆமா, இந்த சத்தியத்தை சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது 31ல, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் ஜனம் என்பதிலே நாம் மீட்கப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய மகிமைக்கு பாத்திரமாய் மகிமை அடைந்து கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அப்ப என் ஜனங்கள் என்பது நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். இங்க எல்லாத்தையும் அடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆக கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எதை செய்தாலும் நீங்கள் புசித்தாலும். எத்தனை பேர் உண்மையிலே சாப்பிடும் போது மனமகிழ்ச்சியோடு அப்பா நீங்க கொடுத்தீங்கப்பான்னு ஸ்தோத்திரம் பண்றோம்? இன்னைக்கு நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்துல நாம் தேவனுடைய சமூகம், தேவனுடைய அந்த பிரசன்னம், கர்த்தர் தான் என்னை பராமரித்து போஷித்து என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்பதில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதுக்கு தேவை சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். அடுத்தது இந்த சத்தியத்தை அறிவதன் நோக்கமே என்னன்னா, அவருடைய கிருபையை நாம் உணர்ந்து கொள்வது. ஆக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவர் நாமத்துக்கு மகிமையாக எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆனா என்ன நடக்குது? தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், என் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய தேவ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். இதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் காணிக்கையை நீங்கள் தேவனுடைய சபைக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து 8-9 அதிகாரங்களிலே அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி பேசிவிட்டு புதிய ஏற்பட்ட காலத்தில் கூட 2 கொரிந்தியர் 9:14-15 வாசிக்கும் போது, உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தூக்கி ஆமென் சொல்லாமா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்திருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? நான் பல முறை நான் சொல்லிவிட்டேன். தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். இந்த சிருஷ்டிப்பினுடைய நோக்கமே என்னென்றால் அவருக்கு மகிமை. எது தேவனுக்கு மகிமை என்றால், என் பிள்ளைகள் நான் அளிக்கிற ஈவுகளுக்காக அவர்களுடைய இருதயம் குளிர்ந்து அவர்கள் என்னை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எங்க அப்பா எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், என் தேவன் எவ்வளவு போதுமானவராக இருக்கிறார், எனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்து என் மேல எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா,
இந்த மகிமை இல்லை அப்படின்னாவே அங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அது மரணம். பிசாசானவன் சத்துரு என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா தேவனை அப்படியே மறுதலித்தான். அவன் பொய்யனும் அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவனிடத்துல சத்தியம் இல்லை. இந்த பேக்ரவுண்ட் நல்லா புரிஞ்சுங்க, அப்பதான் இந்த 20ஆம் சங்கீதம் நமக்கு நல்லா புரியும். இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக நான் உங்களுக்கு டீச்சிங் பண்ணும்போது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இதை 14 வருஷங்களாக நல்ல சத்தியத்தை ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து பார்த்து நம்ம அந்த டீச்சிங்லாம் அப்படியே கொண்டு வந்துட்டோம். தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்கு பதிலாக தனக்கு பெருமை சேர்ப்பது தான் மரணம். மரணம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம தேவ பிரசன்னம் இல்லாதது மரணம். ஓகே, எப்பொழுது அது சமூகம் எப்பொழுது தேவ பிரசன்னம் இருக்காது அப்படின்னா, தேவன் அல்ல என் சந்தோஷம், அந்த சிருஷ்டி தான் என் சந்தோஷம், தேவன் கொடுத்தது தான் எனக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் பெருமையை கொண்டு வந்துடும். நல்லா கவனிங்க, தாவீது இந்த 20ஆம் சங்கீதத்தை எழுதின அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே எல்லாமே உமது நாமத்துக்கு மகிமையாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கும்படிக்கு நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர். ஆனால் இந்த பொல்லாத பிசாசு இவன் என்ன பண்றான்னா, இவன் மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிறான். இந்த மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிறவன் என்ன செய்யறான் அப்படின்னாக்கா, இவன் பெருமை கொள்ளுகிறான். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இவன் பெருமை கொள்ளுகிறவனா இருக்கிற ஆண்டவரே, அதுதான் மரணம். அதுதான் மரணம். எது மரணம்னா பெருமை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பெருமை. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக எல்லாவற்றுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பகலில் குளிர்ச்சியான வேளையில வந்து, அப்பா என் புருஷனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் மனைவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக அந்த பகலில் குளிர்ச்சியான வேளை என்கின்ற அந்த மகிமைக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 55, 56 வசனங்களை வாசிக்கும் போது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இந்த அகங்காரிகள், இந்த கொடுமைக்காரர்கள் என்கின்ற ஒரு எதிர் வல்லமை இந்த உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையா இல்லையா? சில பேரை பார்த்தீங்கன்னா, சில கிறிஸ்தவர்கள் காலையில் எழுந்து ஜெபித்து கர்த்தருக்கு துதியை செலுத்த அந்த மனமகிழ்ச்சி தான். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்களாப்பா, எல்லாரும் ஆமென் சொல்லாமா? கணவனில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், என் மனைவியில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களுக்காக நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீர், நீர் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறீர் என்று ஆராதிக்காத அந்த நிலைமை மரணம். அது பெருமை. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஜனங்கள், என் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த மரணத்துக்கு அதிகாரி யாருன்னா பிசாசுன்னு நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன செய்றாங்கன்னா பெருமை கொள்ளுகிறார்கள். சில வேளைகளில இந்த பெருமைக்கார கூட்டம், என்ன பிசாசு எப்படிப்பட்டவன் அப்படின்னா, தேவன் அல்ல என் சந்தோஷம், அவர் படைத்தவைகள். கர்த்தர் அங்க சொல்றாரு, டே பிசாசே, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஏதேன் என்றால் மனமகிழ்ச்சி. அவனை கர்த்தர் அவனுக்குள்ளேயும் மனமகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். கரங்களை துறை ஆமேன் சொல்லாமா? ஏதேன் என்றால் மனமகிழ்ச்சி. கர்த்தருடைய தேவனுடைய சிந்தனையில எதிர் வல்லமைகள், தீமை என்கின்ற அல்லது துக்கம் அல்லது துயரம் என்கின்ற இந்த காரியங்கள் தேவனுடைய சிந்தைக்குள்ள இருக்கவே இருக்காது. அவர் அன்பே உருவான தேவன். அல்லேலூயா. அவனை ஏதேனிலே வைத்தார். பத்மராகம், புஷ்பராகம், படிக பச்சை, கோமேதகம், இந்திரநீலம், இப்படிப்பட்டதான நவரத்தினங்கள் அவனை மூடி கொண்டிருந்தது. நாகசுரங்கள், மேல வாத்தியங்கள் எல்லாம் தேவன் அவனுக்கு கொடுத்து அவ்வளவு மனமகிழ்ச்சியாய் வைத்திருந்தார். ஆனால் அவன் என்ன செய்து விட்டான்? தேவனை நோக்கி பார்த்து அந்த ஏதேன் என்கின்ற அந்த அனுபவத்துக்குள்ள இல்லாமல் அவன் நான் என்கின்ற பெருமை கொண்டவனாய், நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி தேவன் கொடுத்த அந்த பொருள்களை மட்டும் அனுபவிக்கிறான். ஆனா என் தேவன் கொடுத்தார், என் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி அவரை ஆராதிக்க கூடாதபடிக்கு பெருமை அவன் இருதயத்துக்குள்ளே வந்துவிட்டது. அன்பானவர்களே, இதே இந்த சாத்தானுடைய இந்த வித்து தான் ஏதேனில இந்த ஆதாமுடைய பாவத்துக்கு ஈக்குவலாக அந்த பாவம் உள்ளே வந்து விட்டது.
இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சாத்தானால் ஏவப்பட்டிருக்கிற இந்த ஜனங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொருள்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்காமல் தங்களை பெருமைப்படுத்திக்கின்னு நம்மளை சீண்டுவாங்க. உண்மையா இல்லையா? என்ன நீங்க சர்ச்சுன்னு போறீங்க, நீங்க எல்லாம் என்னென்னமோ பண்றீங்க, ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் என் பலத்தில், என் பராக்கிரமத்தில் நான் கட்டியிருக்கிற இந்த மகா பாபிலோனை பார் என்று சொல்லி தங்களை குறித்த பெருமையில் அவர்கள் இருப்பார்கள். அன்பான தேவ ஜனமே, இந்த சாத்தானுடைய இந்த வித்து, இந்த மரணம், இந்த பெருமையை அழிக்க வேண்டுமேயானால் குமாரன் வெளிப்பட்டாக வேண்டும். அல்லேலூயா. தேவகுமாரன், அவர் வார்த்தையானவர், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த சத்துருவின் தலையை நசுக்கி நம்மை எல்லாம் தேவன் அண்டையில் கொண்டு போய் சேர்த்து, இவர்கள் தேவ ஜனங்கள், என் பிதாவின் பிள்ளைகள், இவர்கள் சபையில் தேவனை ஆராதிக்கிற கூட்டம், அவர் செய்த சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிற கூட்டம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை சேர்ப்பதற்காக வந்தவர் தான் நமது குமாரன். ஆக இந்த பிசாசினுடைய வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாய் இந்த உலகத்தில் மேசியா அனுப்பப்படுவார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? இந்த பிசாசின் வித்து, நல்லா கவனிங்க, வித்து, இந்த வித்து இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆக்கி வளர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ தேவன் இந்த ஏதேனில் சொன்னார் இல்லையா, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கு நான் உனக்கு பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அந்த ஸ்திரியின் வித்தாக இந்த உலகத்தில் மேசியா வந்து இந்த சாத்தானுடைய அந்த பொல்லாத வித்து மரணம்னா பெருமை. நல்லா கவனிங்க, யாரெல்லாம் இன்னைக்கு பெருமை கொள்ளுகிறார்களோ இந்த பெருமைக்காரங்களுக்குள்ள அந்த பெருமை தான் மரணம். ஆக இந்த மரணத்துக்கு அதிகாரிக பிசாசானவனை அவர் இந்த உலகத்தில் என்ன செய்யணும், அவனை அழிக்கும்படியாக மேசியா வெளிப்படுவார் என்பதுதான் இந்த 20வது சங்கீதத்தினுடைய பின்னணி ரகசியம். ஆக இது முழு வாழ்க்கையும் நமக்குள்ள தேவன் கொடுக்கிறார். அப்போ நமக்குள்ள மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்வோமே ஆனால் நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக தேவனை ஆராதிக்கிற கூட்டமாக நாம் அங்கே இருப்போம். ஒரு சில வசனங்களை காட்டுறேன். இந்த பெருமைக்காரங்க என்ன செய்வாங்க, 10வது சங்கீதத்தில் பாருங்க, பார்க்கலாம். பெருமைக்காரன் என்ன பண்றான் பாருங்க, பார்க்கலாம். 1 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, 2வது வசனத்தை வாசிங்க. துன்மார்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அன்பான தேவஜனமே, இந்த துன்மார்க்க கூட்டம் என்ன செய்துன்னா, தான் உள்ள இச்சிக்கிறதாம். இந்த இச்சை தான் திருடு, தேவனை அறியாதிருப்பது. ஆனால் நீங்களும் நானும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேனா? அவர் கொடுத்த சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் இந்த துன்மார்க்க கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, நான் சம்பாதித்தேன், யாம் பலத்தில் நான் சம்பாதிக்கிறேன், யாம் பலத்தில் நான் எல்லா பொருள்களையும் நான் சேகரிக்கிறேன் என்று சொல்லி அபகரிக்கிறான், பெருமை கொள்ளுகிறான். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள், என் கர்த்தர் எனக்கு பாராட்டின இந்த சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் என் தேவனை துதிக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே மேசியாவினுடைய அந்த வித்து, குமாரனின் வித்து, அந்த அனாயிண்டிங் பர்சன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். மேசியாவை நோக்கி பார்த்த எல்லாருக்குள்ளும் அந்த மனத்தாழ்மை, அந்த சாந்தம், மனத்தாழ்மை என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே வந்து அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? அன்பானவர்களே, இன்றைக்கு ஏன் குடும்பங்களில் பிரச்சனைகள், போராட்டம் என்று சொன்னால், நாம் தேவன் அருளிய இந்த ஈவுகளுக்காக அவரை ஸ்தோத்தரிக்காமல் இருக்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையாக உங்க மனசார நீங்க என்னைக்காவது, அப்பா எனக்கு ஒரு நல்ல கணவனை நீங்க கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே என் மனைவியை நீங்க எனக்கு கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், அப்படியே மனசார, மனம் குளிர
எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க டெய்லி? ஏன் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு சமாதான குலைச்சல் என்றால் பெருமை. அன்பானவர்களே, இந்த பெருமை இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு நேராக ஸ்தோத்திரம் பண்ணி செலுத்த முடியாது உங்களால. இந்த பெருமை இருந்துச்சுன்னா இது தேவன் கொடுத்த. ஏன் இன்னைக்கு கணவன் மேல ஒரு சமாதானம் இல்லைன்னா ஸ்தோத்தரிக்காமல் இருக்கிறீர்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு பிள்ளைங்களுக்குள்ள இன்னைக்கு சமாதானம் இல்லை. அந்த பிள்ளை தேவன் அருளிய ஈவு, என் கர்த்தர் தேவன் கொடுத்தது அல்லவா. என் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில போயிட்டு நீங்க தேவனுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா பெற்றோர் பிள்ளைங்க பிரச்சனையை வரவே வராது. இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யறது கிடையாது. காரணம், இது பெருமை. அப்போ இந்த பெருமையை உடைக்கிறதுக்கு எங்கள் மேசியா இந்த உலகத்துல வந்து, ஆண்டவரே இந்த உலகத்துல மணிக்குளம் முழுக்க பாவத்துல விழுந்து விட்டது. ஆண்டவரே வீட்டினுடைய பெருமை. சில பேருக்கு பார்த்தா வீடு கட்டுருவான், அந்த வீட்டுடைய பெருமை. வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 49வது சங்கீதத்தை எடுத்து வாசிக்க. 49வது சங்கீதத்தில் அவன் ஆஸ்தி பெருகும் போது 16வது வசனத்தை வாசிங்களேன். ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாத. இப்போ எல்லாம் என்ன பண்றான்னா, நல்ல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறான், வீட்டை பயங்கரமா கட்டுறான். அவன் என்ன பண்றான், தன்னைத்தான் பெருமைப்படுத்தி கொள்ளுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்ற, அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. ஆனால் என் இருதயத்தில் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அவர் என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். நான் என் பிதாவை நான் தரிசிப்பேன் என்பதுதான் இந்த 20வது சங்கீதத்தினுடைய நோக்கம். தாவீது இதை நன்கு அறிந்தவராய், ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனங்களாய், இந்த இஸ்ரவேல் உம்முடைய ஜனங்களாய் உம்மை ஆராதிக்கும்படி எங்கள் மேசியா வருவார். இந்த சாத்தானுடைய கொடுக்கை அவன் தலையை அவர் நசுக்கி எங்களுக்குள்ள சாந்தம் மனத்தாழ்மை என்கின்ற தேவனை துதிக்கிற அந்த துதியை எங்களுக்கு கொடுத்து எங்களை சபையில சேர்ப்பார். நாங்கள் ஜெயமெடுப்போம் என்பதுதான் இந்த 20வது சங்கீதம். இப்ப வாசிக்க பார்க்கலாம், 1லிருந்து வாசிக்க பார்க்கலாம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. கொஞ்சம் நான் வேகமா வரேன், நீங்க கொஞ்சம் வேகமா நீங்க இதை கேப்சர் பண்ணின்னு வாங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. டைரக்டா கெத்செமனேவே பேசுறார் தாவீது. இங்கே நல்ல பரிசுத்த ஆவியினரால் ஏவப்பட்டு நேரடியாக கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தருடைய அந்த மன்றாட்டு, கர்த்தருடைய அந்த பாரம், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பின் ஆழம், ஆண்டவரே என் ஜனங்கள் என்று சொல்லி உமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை நான் சேர்க்கணும்னா அவர்கள் உம்மை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. அதனால உம்மை அறியாத இந்த ஜனங்கள் ஒரு காலத்துல பெருமை உள்ளவர்களாய் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று ரோமர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செஞ்சு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பெருமை வந்துருச்சு ஆண்டவரே. எல்லாரும் உமக்கு சத்துருவா இருந்துட்டாங்க ஆண்டவரே. ஆனால் எல்லாருடைய பாவத்தையும் என் மேல சுமத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த ஜபத்துல, அந்த கெத்செமனே தோட்டத்துல, அந்த ஆபத்து நாளில் நான் மரிக்க போகிறேன், அந்த இந்த முழு மனுக்குலத்துக்காக நான் உம்மை மரிக்க போகிறேன், உம்மை அறியாமல் நீர் கொடுத்த உமது அன்பை புரியாமல் பெருமையில ஓடிக்கொண்டிருந்த, உம்மை விட்டு தங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருந்த சில பேருக்கு தங்களுடைய கிரியைகளை பற்றி பேசினாங்கன்னா உடனே அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும். அவங்களுடைய செயல்பாடுகளை குறித்து பேசும்போது கோபம் வரும். பார்த்தீங்களா, அதுக்கு என்ன காரணம்னா பெருமைக்காரங்க. இந்த பெருமை சாத்தானுடைய வித்து. ஆனால் கர்த்தர் என்ன செய்றார் என்றால், கெத்செமனே தோட்டத்தில் போயிட்டு ஆபத்து நாள் என்பது மரணம், இந்த முழு உலகத்துக்காக ஒருவர் மரிக்க போகிறார். ஆண்டவரே, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி, அதுதான் இந்த ஜபத்தை கேட்பாராக.
நல்லா கவனிங்க, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. ஏனென்றால் அவர் குமாரன், சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சி. அவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். அவர்தான் என் ஜனங்கள், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருகிறவர்கள், என்னை மகிமைப்படுத்துவர் என்று தேவனுக்கென்று ஒரு கூட்டத்தை பிரிக்க வேண்டுமே. ஆனால் ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம், இந்த மரணத்தை எடுத்து என் மேல சுமத்தி கொள்ளுங்க ஆண்டவரேன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற கெத்செமனே தோட்டத்தினுடைய அந்த ஜெபம். ஏன்னா அதுதான் பயங்கர வல்லமையுள்ள ஜபம். அந்த ஜபத்தை கர்த்தர் மகிமையாய் வல்லமையாய் ஏறெடுத்தார். ஏன்னா அது ஒரு பயங்கரமான கிரிட்டிக்கலான இக்கட்டான ஒரு சூழ்நிலை. என்னது? நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு மனுஷன் செய்த பாவத்துக்கு அவனை தான் தண்டிக்கணும். அதுக்காக அவனை விட்டு நியாயப்பிரமாணமும் அதை தான் சொல்லுகிறது. அவன் செய்த பாவத்தை 2-3 சாட்சிகளினாலே காரியங்கள் நிலைவரப்பட்டு அந்த பாவம் செய்தவனை தண்டிக்க வேண்டும். அப்ப குற்றவாளியை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அவன் செஞ்ச பாவத்தை அவன் தான் அனுபவிக்கணும். ஆனால் கர்த்தர் இங்கே மன்றாடி கேட்கிறார், ஜபம் பண்றார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவரே, தேவனே, இந்த உலகத்தின் பாவத்தை என் மேல சுமத்துங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் தேவனை நோக்கி ஜபிக்கிற இந்த ஜபம். அப்படின்னா இவர் பண்ற இந்த ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டுமே. ஆனால் குமாரனாகி இயேசு கிறிஸ்து பண்ணுகிற இந்த ஜபத்தை தேவன் கேட்க வேண்டுமே. ஆனால் இவர் குமாரனாக என்றென்றைக்கும் பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடியவராக, என்றென்றைக்கும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக, என் சித்தம் அல்ல உங்க சித்தம் தேவனே என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தவராக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? நேரடியாக கெத்செமனேயை இங்கே கர்த்தர் அங்கே அறிவிப்பு கொடுக்கிறார். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. அவர் என்ன ஜெபிக்கிறார்? திருப்பி கொள்ளுங்க. மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் இந்த ஆபத்து நாளில் அவர் வியாகுலப்பட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, வாசிங்க பார்க்கலாம். 26ஆம் அதிகாரத்தில் மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் 38வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம். ஐயோ, எல்லாம் ஒரு கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாமா? ஆண்டவரே, இந்த ஜனங்கள் நீர் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய ஜனங்கள், உமது துதியை சொல்லி வரும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்கள் பிசாசினுடைய பிடியில மரணத்துக்கு அடிமையாக கிடக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி கொண்டு நீர் கொடுத்த ஒவ்வொரு ஈவுக்காக உம்மை ஸ்தோத்தரியாமல் உமது அன்பிலே வாழாமல் இவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அதனால இந்த உலகத்தினுடைய மரணத்தை நான் சுமக்கிறேன் என்று சொல்லி அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் பதறுகிறார், கலங்குகிறார். அவருடைய இருதயம் பயங்கரமான துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் திகில் அடைகிறார், வியாகுலப்படுகிறார். இந்த ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று சொல்லி தாவீது அங்கே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கெத்செமனே ஜெபத்தை அங்கே வர்ணித்து அவர் அங்கே மன்றாடுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, நீங்கள் என் சகோதரராய் இருக்கிறீர்கள், என்னோடு கூட விழித்திருந்து அன்றைக்கு தாவீது ஏறெடுத்தாரே ஜெபம். இந்த ஆபத்து நாளிலே கர்த்தர் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாரா, உம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாராக என்று சொல்லி தாவீது அங்கே பாடின சங்கீதம். தாவீது ஏறெடுத்த அந்த விண்ணப்பத்தை போல பேதுருவே, யாக்கோபே, யோவானே, நீங்கள் இங்கே என்ன செய்யுங்க? இந்த தாவீதை போல இந்த ஆபத்து நாளிலே கர்த்தர் உம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுப்பாராக என்று சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே என்று சொல்லி கர்த்தர் இங்கே 37ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். எத்தனை பேருக்கு புரிகிறது இந்த சத்தியம்? ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு ஆண்டவரே, தாவீது அங்கே இந்த ஆபத்து நாளிலே கர்த்தர் உம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாராக என்று சொல்லி
அவர் அங்கே ஜெபித்ததை போல நீங்கள் 3 பேரும் ஜெபியுங்கள் என்று சொல்லிதான் அங்கே வைத்துவிட்டு போனார். அவர் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, அல்லேலூயா, முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். நல்லா கவனிங்க, இது ஒரு பயங்கரமான ஆபத்தான ஒரு காலம் நம் கர்த்தருக்கு. மரணம் என்பது தேவ பிரசன்னம் அற்று போவது. மரணம் என்பது ஏனென்றால் அவர் தீமையை பார்க்க மாட்டத சுத்த கண்ணன் நம் தேவன். அவரால் பாவத்தை பார்க்க முடியாது. உலகத்தின் பாவத்தை எல்லாம் இந்த தேவ ஆட்டுக்குட்டி தம்மேல சுமத்தி கொள்ளும் போது பிதாவினுடைய பிரசன்னம் அவரை விட்டு அற்று போய்விடும். அது ஆனால் இந்த உலகத்தின் பாவத்தை அவருடைய குமாரன் சுமக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தமா இருக்கிறது. ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி என்னால முடியாத ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை ஒரு நொடி பொழுது கூட என்னால விட்டு வெளியேற முடியாத ஆண்டவரே, ஏனென்றால் நான் உமது முகத்தை என்றென்றைக்கும் தரிசிக்கிறவர், உம்மை நான் என்றென்றைக்கும் கண்டிருக்கிற உம்முடைய குமாரன் அல்லவா, என்னால முடியாது, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி தம்முடைய முழு சித்தத்துக்கும் பலியாகி தம்முடைய ஜீவியத்தை, தம்முடைய மாம்சத்தை பலியாக ஒப்பு கொடுவதற்காக அவர் ஜெபித்த இந்த கெத்செமனே ஜெபத்தை தான் இந்த 20வது சங்கீதத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அங்கே தாவீது பாடுகிறார். ஆக சற்றப்புறம் போய் அவர் மன்றாடி ஜெபித்தார். அன்பானவர்களை இப்ப வாசிங்க பார்க்கலாம். இப்ப சங்கீதம் 20:1 வாசிங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. இந்த யாக்கோபு யாப்போக்கு என்கின்ற ஆற்றை கடக்கும் போது தமக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திவிட்டு இரவெல்லாம் ஜெபம் பண்ணி, இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவது இல்லை என்று சொல்லி அங்கே போராடி ஜெபித்த வேளையிலே ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் வந்து அவரோடு கூட போராடினார், யாக்கோபோடு கூட போராடினார். நல்லா கவனிங்க, இந்த யாக்கோபின் தேவன் அங்கே யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், அங்கே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி அங்கே கர்த்தரண்டிலே கேட்டபோது உன் பெயர் என்ன என்று அவர் கேட்டார். அதற்கு யாக்கோபு என்று சொன்னபோது, இனி உன் பெயர் யாக்கோபு எண்ணப்படாமல் நீ இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய். இஸ்ரவேல் என்று சொன்னால் நீ தேவனுடைய இளவரசன், நீ தேவனை துதிக்கிற தேவனுடைய குமாரன். இஷ் என்றால் மனிதன், ஏல் என்றால் தேவன், ரேஷ் என்றால் பரிசுத்த ஆவியானவர். இஸ்ராயேல், இஸ்ராயேல் என்று சொன்னால் நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய இளவரசன், நீ தேவனுடைய மகிமைக்கு நீ பாத்திரமானவன் என்று அர்த்தம். இந்த யாக்கோபின் தேவன் யார் என்றால் இஸ்ரவேலின் தேவன். அங்கே யாக்கோபு என்ன செய்கிறார், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், நான் உயிர் தப்பி படைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயர் வைக்கிறார். பெனி என்றால் முகம், ஏல் என்றால் தேவன், தேவனுடைய முகம். நல்லா கவனிக்கணும், யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் என்னவென்று சொன்னால் அவர் இஸ்ரவேலின் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய குமாரன், தேவனை கண்டவர். ஆக என் இயேசு ராஜனே, எங்கள் யெகோஷுவா தேவனே, நீர்தான் தேவனை கண்டவர், நீர்தான் தேவனுடைய குமாரன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே தேவனை கண்டவர் நானே என்று சொல்லுவார். இதுதான் யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. வாசிக்க பார்க்கலாம். 7வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கலாம். நான் அவரால் வந்திருக்கிறபடினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நானே அவரை அறிந்திருக்கிறேன். யாக்கோபு தேவனுடைய முகத்தை கண்டவர்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பிதாவை கண்டவர், என் பிதாவை அறிந்திருக்கிறவர். அப்ப இங்க என்ன சொல்றார் தெரியுமா? கெத்செமனேயில அந்த ஆபத்து நாளில இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் என்கின்ற தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி இந்த உலகத்துல வந்து, ஆண்டவரே நீர் போராடுகிற மரணத்தை சுமக்கிற அந்த நாளிலே அந்த ஜெபத்தை என் ஆண்டவர் என் தேவன் கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாய், அவர் உமக்கு செவி கொடுப்பாராக. ஏனென்றால் அவர் என்றென்றைக்கும் குமாரன். அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் குமாரன். பிதாவின் சித்தத்தையே செய்து முடிப்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்த 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு, இந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது சியோன் பர்வதம். இந்த சியோன் பர்வதம் என்பது தேவனுடைய சிங்காசனம். இந்த தேவனுடைய சிங்காசனத்தில் தேவன் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தேவன் அப்படின்னாவே சிங்காசனம் உங்க மைண்டுக்குள்ள உங்க நினைவுல வந்துடணும். ஏன் இந்த சிங்காசனம் என்றால் அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இந்த சியோன் பர்வதம் ஆகி இந்த பரிசுத்த பர்வதத்தில் நான் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். நல்லா கவனிக்கும். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்கின்ற இந்த சியோன் பர்வதத்தில் உமது மகிமையின் கர்த்தர் அவர் மரித்து பிசாசின் தலையை நசுக்கி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3வது நாளிலே உயிர்த்தெழுந்து அவர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் உட்கார வைப்பாராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவே, என் தேவனே, நீர் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மகிமை அடையும்படியாய் உயிரோடு எழுந்திருக்கும்படியாய் நீர் உத்தரவு கொடுப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போய் அங்கே ஜெபிக்கிறார். 1 மணி நேரம் ஜெபிக்கிறார். அவருக்கு பதில் வரவில்லை. 1 மணி நேர ஜபத்தை முடித்துவிட்டு வந்து பார்க்கிறார், சீஷர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பேதுருவே, நீ 1 மணி நேரமாவது நீ எனக்காக ஜெபிக்க கூடாதா? ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று சொல்லி நீ எனக்காக ஜெபிக்க கூடாதா? பேதுருவே, நீ எனக்காக ஜெபிக்க கூடாதா? யோவானே, நீ எனக்காக ஜெபிக்க கூடாதா? யாக்கோபே என்று சொல்லி அவர் கேட்டுவிட்டு மறுபடியுமாக போய் அவர் அங்கே இன்னொரு 1 மணி நேரம் ஜெபிக்கிறார். இந்த சியோன் பர்வதத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்பும்படியாய் கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாப்பா நான், இந்த ஆட்டுக்குட்டியின் மேலே இந்த பாவத்தை எல்லாம் சுமத்தும் என்று இவருடைய அன்பு, இவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புள்ள அந்த இருதயத்தில் அவர் மன்றாடி கேட்கிற அந்த நாளிலே சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் 2 மணி நேரம் ஜெபம் பண்றாரு. பிதா ஆதரிக்கவே இல்லை. அவர் மீண்டுமாய் வந்து ஜெபம் பண்றாரு. கடைசி 1 மணி நேரம் அவர் மன்றாடி ஊக்கத்தோடு அவருடைய ரத்தம் எல்லாம் வெளியேறக்கூடிய அளவுக்கு உள்ளத்தை உடைத்து, உள்ளத்தை நொறுக்கி, வியாகுலப்பட்டு, ஹேமோடிட்ராசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இதயத்துக்குள்ள ரத்தம் உள்ள போய் பம்ப் ஆக முடியாம அந்த ரத்தம் எல்லாம் ரொம்ப ஸ்பீடா, நார்மலாக 70 ஒரு நிமிஷத்துக்கு 70 முறையாக அந்த நம்முடைய ஹார்ட் பீட் ஆகும். ஆனால் கர்த்தருடைய அந்த ஒரு வியாகுலத்தினாலே, அவருடைய அந்த மன வேதனையினாலே, என் தேவனே நீர் என்னை ஆதரியும், நேரம் நெருங்கிவிட்டது, பஸ்கா நெருங்குகிறது, இந்த உலகத்தினுடைய மரணத்தை ஜெயிக்கக்கூடிய பஸ்காவாக என்னை பலியாக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். நல்லா கவனிங்க. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று சொன்னபோது, அவர் 3வது மணி வேளையிலே போய் ஜெபம் பண்ணும்போது அவருடைய ரத்தம் எல்லாம் வியர்வையாய் வெளியே வந்தபோது ஒரு தேவ தூதனை அனுப்பினார். கரங்கள் தெரியாமல் சொல்லாமா? அந்த தேவ தூதன் வந்து கர்த்தரை பலப்படுத்தினானாம். அதைத்தான் இங்க சொல்றாரு. அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை அவர் ஆதரிப்பாராக.
ஆண்டவரே, எங்கள் பாவத்தை எல்லாம் நீர் சுமந்து தீர்த்தால் மட்டுமே நாங்கள் எங்கள் தேவனை துதிக்க முடியும், எங்கள் தேவனை உயர்த்த முடியும். அதனால தேவன் உம்மை சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக சொன்னதும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி கர்த்தரை பலப்படுத்தினார். அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்தில் 42 வாசிக்கும் போது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? சியோனிலிருந்து அவரை ஆதரித்தார், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். நான் நீதி உள்ளவர், நான் நீதி உள்ள பிதா, உங்க ஜபத்தின்படியே நான் உங்களை ஆதரிக்கிறேன். எவ்வளவு பெரிய மகிமை தெரியுமா இது? ஒரு தூதன், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவன் சியோனிலிருந்து அவரை ஆதரித்தார். அவருடைய அந்த ஊக்கமான ஜெபத்தினாலே அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வெளியே வந்தது. இதெல்லாம் நடக்கணும். நல்லா கவனிக்கணும். நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். எப்படி ஒரு துன்மார்கனுக்காக எப்படி ஒரு நீதிமான் தண்டிக்கப்படலாம், ஆனால் இந்த நீதிமானுடைய ஜெபம் என்னவாக இருக்கிறது? என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளும், என்னை தண்டியும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் சகோதரர்கள் எல்லாம் உங்களை துதிக்கணும். அப்பா, உமக்கென்று ஒரு கூட்ட ஆத்துமாக்களை உண்டாக்கி ஆண்டவரே, நீர் அருளின உமது அன்பை துதிக்கிற, நீர் கொடுத்த சொல்லி முடியாத ஈவுகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற அந்த துதியை ஆண்டவரே நான் இவர்களுக்கு உண்டாக்க செய்யணும். ஆண்டவரே, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அப்போ இந்த ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினதுதான் சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. எவ்வளவு மகிமையான ஜெபம் இல்லையா? அடுத்தது 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 20வது வசனத்துல 20ஆம் அதிகாரம், நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியும் பிரியமா ஏற்றுக்கொள்வாராக. நல்லா கவனிக்கணும். இந்த 2-3 வசனங்கள் பயங்கர மகிமையானது. ஆண்டவரே, நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து, நமது கர்த்தர் தம்முடைய ஜீவியத்தை பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நியாயப்பிரமாணம் தேவனுடையது, நியாயப்பிரமாணம் தேவனுடைய நீதி. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற முடியாது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மரிக்கிறவர்கள் மாத்திரமே இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற முடியும். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் என்பது அவர் மன உற்சாகமாய், அவர் தேவனுக்கு பிரியமாய் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தாரே, அதை நினைத்து உமது ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாராக. இவர் என்னுடைய குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்பது அவர் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றி தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக தம்முடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தவர். ஆமேனா இல்லையா? வாசிக்க பார்க்கலாம். தேவ சித்தத்தை எப்படி செய்தாராம்? 7ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவால மாத்திரம் நிறைவேற்ற முடியும். 7வது அதிகாரத்தில் எங்கிருந்து தெரியுமா வாசிக்கணும்? 16 வாசிப்பாங்களா? இயேசு அவர்களுக்கு பிரதிதரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினதா இருக்கிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறோனோ என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவரிடத்தில் அநீதி இல்லை. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது இல்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள்
ஒரே ஒருத்தன் கூட நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணம் என் தேவனுடைய நீதி. ஆனால் குமாரனாகிய நான் இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றி என் பிதாவை எப்போதும் மகிமைப்படுத்துகிறவர். ஆக இவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக அவர் யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்நானம் எடுத்தபோது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி பிதாவே சாட்சி கொடுத்தார். இந்த காணிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த வாழ்க்கையே அவர் காணிக்கையாக பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சுகந்த வாசனையான காணிக்கையாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எபேசியருக்கு நிருபத்தில் எழுதும்போது வாசிக்கலாம். 5வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதும் 5வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் பலியும் காணிக்கையும் விரும்பவில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் படுத்தினீர், என் செவியை திறந்தீர், உங்க சித்தம் செய்யும்படியாய், உமக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்கும்படியாய், உமக்கு பிரியமானதை செய்யும்படியாய் என் செவியை திறந்தீங்கப்பா. நான் உம்முடைய குமாரன்பா. அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செலுத்தின இந்த காணிக்கைகள் எல்லாம் நினைத்து அவர் தம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்துவாராக. உமது ஊக்கமான ஜெபம், உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. உமது சர்வ அங்கமும், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைவதாக, உமது உரு குலைவதாக. அந்த முழு சர்வாங்க தகன பலி, ஷாக்கத் என்றால் அது சிதைந்து சிதைக்கப்பட்டு, மிஷ்காத் என்றால் உரு குலைந்து உரு சிதைந்து, அந்த கேடு என்கின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மிஷ்காத். மிஷ்காத் ஷாக்கத் என்றால் சிதைந்து சிதைக்கப்பட்டு ஒரு பொருளுடைய உரு குலைந்து. மிஷ்காத் என்றால் மேசியா உரு குலைந்து சர்வாங்க தகனபலியாய் தம்முடைய சர்வ அங்கத்தையும் அது சிதைக்கப்பட்டு மரத்திலே தூக்கப்பட்டு, ஆண்டவரே இந்த முழு உலகத்தின் பாவத்தையும் நீர் சுமந்து தீர்ப்பீராக, உமது சர்வாங்க தகனபலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்துவாராக. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அங்கே வெளியேறினது. அவருடைய வியாகுலத்தை கண்டு எல்லாம் கிறிஸ்துவினுடைய கிருபையே. ஆமெனா. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபைதான். இன்றைக்கு நாம் எல்லாரும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு தேவ சபையில வந்து உற்சாகமாய் நின்று அதிகாலையில பகலிலே குளிர்ச்சியான வேளையில கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரித்து, நீர் கொடுத்த நல்ல ஈவுகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்தரிக்கிற அந்த மன மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்க வேண்டுமேனால் குமாரனின் வித்து நமக்குள்ளே இருக்கிறது. அங்கே 4வது வசனத்தை வாசிக்கும் போது 24, சங்கீதம் 24 வாசிக்க தொடர்ந்து நம்ம நேரமாயிடுச்சு, வேகமா போறேன். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்போ கர்த்தர் அந்த கெத்செமனேயில தேவனோடு கூட ஆலோசனை செய்திருக்கிறார். ஆண்டவரே, உம் அண்டையில சேர வேண்டுமே ஆனால், ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே நீர் மகிமைப்படும்படியாய் உங்கள் அண்டையிலே நான் வாசமாய் இருக்கும்படிக்கு எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்குவாயாக. ஆனால் நீங்கள் எல்லாம் அசுத்தமாய் இருக்கிறீர்கள். இந்த அசுத்தம் எல்லாம் நீக்கப்பட வேண்டுமே ஆனால் நீங்கள் பலியை கொண்டு வர வேண்டும். அது என்ன பலி? சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. அதுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றும்படியாய் பானபலி. இந்த பலிகளின் மூலமாய்த்தான் நீங்கள் என் அண்டையில சேர முடியும். நான்
உங்கள் அண்டையில் இருக்க முடியும். இந்த அசுத்தமான இந்த ஜனங்களின் மத்தியில, அருவருக்கப்படத்தக்க இந்த ஜனங்களின் மத்தியில, நியாயப்பிரமாணத்தின் சுயநீதியில விழுந்து போய் கிடக்கிற இந்த ஜனங்களுக்கு மத்தியில நான் வாசமா இருக்க வேண்டுமே ஆனால் பலிகளோட என்னோட உடன்படிக்கை செய்யுங்கள். இங்கே கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். அப்பா, என் பரமபிதாவே, என் ஜனங்கள் என்றென்றைக்கும் உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் அவர்களுக்கு ஜீவனாக நான் பலியாக வேண்டும். இந்த 5 பலிகளையும் இந்த ஜனங்கள் எருசலேமில் வந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய இந்த 3 பிரதான பண்டிகைகளையும், இந்த ஜனங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் 3 தரம் எருசலேமுக்கு வர வேண்டும் என்று சொன்ன எல்லா பண்டிகைகள், எல்லா பலிகள் அத்தனையும் நான் பரிபூரணமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு பரிபூரண பலியாக, ஒரு பூரண பலியாக, பண்டிகைகள், காலங்கள், பண்டிகைகள், நியமங்கள் எல்லாமே கிறிஸ்துவை பற்றினது. ஒரு பரிபூர்ண பலிதான் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த ஆலோசனை என்பதுதான் ஒரு பரிபூர்ண பலி. எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அவர் ஒரு பரிபூர்ண பலியாக அங்கே நாம் அங்கே விசுவாசிக்கிறோம். 10:10 வாசிக்கலாம். 10:10 இயேசு கிறிஸ்துவின் சரி 9ல வாசிக்கலாம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? ஒரே பலி, இதுதான் அவருடைய ஆலோசனை, பரிபூரணம். அப்பா, என் நாமத்தில் எல்லா உமது நீதியின்படியான எல்லா பலிகளையும் என் மேல சுமத்தி ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பரிபூரணம், இந்த பரிபூரணம் தான் அவருடைய ஆலோசனை. அந்த கெத்செமனே தோட்டத்தினுடைய அந்த ஜெபத்தில் நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டோம். அல்லேலூயா சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம் அத்தனை பேரும் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள். அடுத்தது 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. என் கர்த்தாவே, நாங்கள் ஜெயக்கொடி பிடித்தவர்களாய், ஹல்லேலூயா, இதோ சூரியனை போல பிரகாசமும் சந்திரனை போல அழகும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? இவள் ஜெயங்கொண்டவள். இவள் கிறிஸ்து என் மணவாளன், கிறிஸ்து என் புருஷன், அவர் என் சிருஷ்டி கர்த்தர், அவர் என்னை ரட்சித்தவர் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவினுடைய மகிமையை உணர்ந்தவளாய் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் அவரை துதிக்கிற அந்த துதி, அந்த 4 ஜீவன்களுக்கு அந்த சுற்றிலும் உள்ளேயும் உள்ளும் புறம்பும் சுற்றிலும் கண்களால் நிறைந்த பூரண விசுவாசத்தில் ஜெயக்கொடி, பரிபூர்ண விசுவாசம் உடையவர்களாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிற கூட்டமாய் எப்போதும் இருந்தவர், கடந்த காலத்திலும் இருக்கிறவர், இப்பொழுதும் இனி வருகிறது. நான் என்று பெருமை பாராட்டி கொண்டிருந்த நான் என்னுடைய பிறந்த நாளை நான் பெருமைப்படுத்துகிறேன். நான் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்காக என்னை பெருமைப்படுத்துகிறேன். நாளைய தினத்தை குறித்து பெருமைப்படுத்துகிறேன் என்பதுதான் உலகம். அது பிசாசுடைய வித்து. ஆனால் இந்த ஜெயக்கொடி பிடித்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? என் பிதாவாகிய தேவனை பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதிக்கிற ஜெயக்கொடி. ஹல்லேலூயா.
கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய், இவள் ஜெயங்கொண்டவளாய், இவள் மணவாட்டியாய் நாங்கள் ஜெயக்கொடி பிடிப்போமாக, என் தேவனை நான் ஸ்தோத்தரிப்போமாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த சிங்காசனத்தை சூழ 24 மூப்பர்களாய், ஜெயங்கொண்டவர்களாய், வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய், தங்களுடைய சிரசின் மேல தங்களுடைய சிரசின் மேலே அவர்கள் பொற்கிரீடத்தை சூட்டப்பட்டவர்களாய். ஏனென்றால் உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவராக எனக்காக முள்கிரீடத்தை சூட்டப்பட்டவர், எனக்காக வாரடிப்பட்டவர், எனக்காக கல்வாரி சிலுவையில மரத்தில் தூக்கப்பட்டவர், ஆணிகளால் கடாவப்பட்டவர், அவமான நிந்தையை சுமந்தவர், பரிபூரண பலி அவர். நான் இன்றைக்கு இந்த பரிபூரண பலியிலே நான் ஜெயக்கொடி ஏற்றி ஒவ்வொரு நாளும் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே என் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் இருதயம் எப்போதும் என் பிதாவை தரிசித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் பரிசுத்தர் 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 என்று என் இருதயம் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 24 மூப்பர்களையும் 4 ஜீவன்கள் என்பதுதான் பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை. மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்ட பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை. இந்த கொடியேற்றுங்கள், நாங்கள் கொடியேற்றுவோம் என்பதுதான். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. பிதாவாகிய தேவனை சுற்றி மூப்பர்கள். இந்த மூப்பர்கள் தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் அறிந்தவர்கள், பிதாவாகிய தேவனுடைய நீதியை அறிந்தவர்கள், பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிற மகிமையின் கூட்டம். என் கர்த்தருடைய ஜீவனாலே என் புருஷனாலே நாங்கள் இதை செய்வோம் என்பதுதான் இந்த கொடியேற்றுவோம். கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய், அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? இவள் அருணோதயமாய் பிதாவின் பிரசன்னத்தில் உதித்திருக்கிறாள். இவள் தான் இந்த மணவாட்டி கூட்டம். கடகடை இந்த வசனத்தில் வாசித்து நான் முடிக்க போகிற, வேகமா வாங்க. உன்னத பாட்டின் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. உன்னத பாட்டின் புத்தகத்தில் இந்த மணவாட்டி கொடியேற்றுகிறாளாம். உன்னத பாட்டின் புத்தகம் கொடிகள் பறக்கும் படையை போல அந்த வசனத்தை வாசிங்க. எது எத்தனாவது வசனம்னா 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சந்திரனை போல் அழகும், சந்திரன் இல்ல 9வது வாசி. புறா புறா என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல அழகு, இவள் சமாதானம் பெற்றுவிட்டால். சூரியனை போல பிரகாசம், இவள் நீதி உள்ளவள். கொடிகள் பறக்கும் படை, இவள் வெற்றி கொடி பிடித்து விட்டாள். அல்லேலூயா. இந்த மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்து இயேசு கிறிஸ்தியாம் புருஷன், அவர் தேவகுமாரன் என்று தன்னுடைய இருதயத்தில் பதித்துக் கொண்ட மணவாட்டி தான் இந்த ஜெயக்கொடி பிடித்தவளாய். இந்த மணவாட்டி தான் பகலிலே குளிர்ச்சி என்கின்ற அந்த அனுபவத்துக்குள்ளே வந்து தேவ சமூகம், தேவ சத்தியம், தேவ கிருபையை பூர்ணமை பெற்றவளாய், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவள் என்றால் இவள் என்றென்றைக்கும் ஜெயங்கொண்டவள். கெடி என்பது எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கக்கூடிய, சத்துருவின் தலையை நசுக்கக்கூடிய அந்த பலம் உடையவள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுகிற அனுபவம் தான் இந்த கெடி. இவள் இப்போது என்ன செய்கிறாள்? இவள் ஜெயங்கொண்டவளாய், இவள் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை சுற்றி அவள் கொடி பறக்கிறது, வெற்றி கொடி. அந்த கிரீடம் 2,88,000 என்கின்ற மகிமைக்குள்ளே இந்த மணவாட்டி உள்ளே வருவதை நாம் பார்க்கிறோம். கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய், அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? பிதாவாகிய தேவனை அவருடைய சிருஷ்டிகள் அவர் சித்தம் கொண்டு, அவருடைய சிருஷ்டிகளிலே நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு அவர் சித்தம் கொண்டார். அருணோதயம் போல பிதாவாகிய தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற இவள் யார்? பிதாவாகிய தேவனை சுற்றி உட்கார்ந்திருக்கிற இந்த 24 என்பது பூரணமாக்கப்பட்ட ஞானமும் புத்தியும் உடையவர்கள். இவர்கள் ஞானம் புத்தி உடையவர்களாய், இவர்கள் பிதாவாகிய தேவனை தரிசிக்கிற அருணோதயமாய் உதித்து பிதாவை தரிசிக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் அங்கே 3வது வசனத்தை வாசிக்கும் போது
வெளிப்படுத்தல் 4:3 வாசிங்க, வேகமா வாசி. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். இவர்கள் கெடி உள்ளவர்களாய், இவர்கள் ஜெயங்கொண்டவர்களாய் அருணோதயம் போல கொடி பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள், தங்கள் சிரசில பொன்முடி சூடியிருக்கிறார்கள். ஆக இவர்கள் ஜெயக்கொடி பிடித்தவர்களாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவனையே ஸ்தோத்தரிக்கக்கூடிய அந்த இருதயம் துதி, அது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிற அனுபவம் தான் அந்த துதி. அது சுரமண்டல ஓசை உடையவர்களாய், அந்த சுரமண்டலத்தை பிடித்திருக்கிறவர்களாய், புறாக்களாய், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று என்கின்ற அனுபவத்தில் இவர்கள் இங்கே இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கோப்பன கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. இந்த கண்களால் நிறைந்திருந்த அனுபவம் தான் பூரணமாய் பிதாவாகிய தேவனை தரிசிக்கிற அனுபவம், பூரண விசுவாசம். உள்ளும் புறம்பும் நானே வாசல், என் வழியாய் உன் உட்பிரவேசத்தில் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இந்த உள்ளும் புறம்பும் என்பது பூரணமான பிதாவாகிய தேவனையும் பிதாவாகிய தேவன் படைத்த சிருஷ்டிகளுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்பது. அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் என் ஜீவன் என்கின்ற அனுபவத்தில் தான் இது முடியும். முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போகின்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. என்னன்னு துதிச்சாங்க? சர்வ வல்லவர் கர்த்தர். ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே நீர் பாராட்டின எல்லா நல்ல ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா காலங்களுக்கும் அப்பாற்பட்ட ஆவியாயிருக்கிற தேவனை துதிக்கிற அந்த துதி சாத்தானுடைய தலையை நசுக்கி கிறிஸ்து இயேசு என் ரட்சகர், அவர் என்னை மாம்சத்திலிருந்து ரட்சித்தவர் என்கின்ற அந்த அனுபவத்தில், அந்த இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டு ஜெயக்கொடி ஏற்றுகிறவர்களாக இந்த புதிய ஏற்பட்ட சபை நிற்கிறது. அன்பானவர்களே, நம்மை குறித்து தாவீது எவ்வளவு வாஞ்சையாய் அதைத்தான் பேதுரு சொல்லிட்டாரு. இவங்கெல்லாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க, எப்பொழுது அந்த காலம் வரும், எப்பொழுது இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவரை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு தம்முடைய குமாரனை, நம்முடைய மேசியாவை எப்பொழுது அவர் அனுப்புவார் என்று சொல்லி அவரெல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆனால் அவருடைய அந்த பலனை நீங்கள் பெற்றீர்கள். இது எவ்வளவு கிருபை நம்மேல்! அல்லேலூயா சொல்லாமா? தேவன் பாராட்டின இந்த சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்தது 20ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா! என்னதான் தாம் அபிஷேகம் பண்ணி, கர்த்தர் தாம் அபிஷேகம், அனைண்டட். இந்த இடத்துல பார்த்தா அனைண்டட். நீங்க மூல மொழியில எபிரேயத்தில் பார்த்தீங்கன்னா மஷியாக் அப்படின்னு இருக்கும். மேசியா, மேசியா என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக அவர் பலியாகவும் அவரே ராஜாதி ராஜாவாகவும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த அபிஷேகம்
ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். என் பிதாவின் சித்தத்தை எப்போதும் செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி பிதாவின் சித்தத்திலே கலிகூறுகிற ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர் தாம் அபிஷேகம் பண்ணின கர்த்தரை அவர் ரட்சிக்கிறார். தாம் அபிஷேகம் பண்ணின தம்முடைய குமாரனுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். அவர் தமது வலது கரத்தினாலே அவரை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை, தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையை, அவருடைய திவ்ய வல்லமையும் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கும் ஏற்றாறு போல தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையினாலே தம்முடைய குமாரனை அவருடைய வலது கரத்தினாலே அவர் ரட்சித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்த அவருடைய ஜபத்தை கேட்டு சிங்காசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார வைக்கிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2வது அதிகாரத்தில் வலதுகரம், அந்த வலதுகரம் வாசிக்க பார்க்கலாம். 32 வாசிக்க பார்க்கலாம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்திலே உயர்த்தப்பட்டு, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வலது கரம் என்பது அவருடைய உயிர்த்தெழுதலை தான் இங்கே தாவீது சொல்லுகிறார். ஆமெனா. யார் ரட்சகர் வருவார், யார் ராஜா வருவார், என் கர்த்தர் வருவார், என் குமாரன் வருவார், என் தேவனுடைய வார்த்தையானவர் வருவார். அவர் இந்த உலகத்தில் சத்துருவின் தலையை நசுக்கி அவர் ஜெயம் எடுத்தவராய் பிதாவாகிய தேவனுக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்து 7ஆம் நாளிலே அவர் அடக்கம் பண்ணப்படுவார். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் தாம் அபிஷேகம் பண்ணின அனாயிண்டட் பர்சன் மேசியாவை, தேவனுடைய குமாரனை, கிறிஸ்துவை, எங்கள் ராஜாவை, எங்கள் யூதாவை, இந்த யூதர்களுக்காக இருதயத்திலே விருத்த சேதனமுடைய ஆவியினாலே விருத்த சேதனம் அடையப்பட்டிருக்கிற இந்த யூதர்களுக்காக இந்த யூதா அவர் மரிப்பார். அவரை நான் உயிரோடு எழுப்பி என்னுடைய வலது பார்சத்திலே உட்கார செய்வேன். வல்லமைகளும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருடைய பாதத்தின் கீழாக அவர் தேவன் வைத்திருக்கிறார். தமது வலது கரத்தினாலே அவரை உயர்த்துவார் என்று சொல்லி இங்கே தாவீது மகிமையாய் சொல்லியிருக்கிறார். தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய சத்தத்தை ஜபத்தை கேட்பாராக அவர் பிதாவின் வலது பார்சத்திலே போய் உட்கார்ந்திருக்கிறார். எல்லாம் கரண்ட் ஆமென் சொல்லாமா? இப்ப என்ன நடக்க தெரியுமா? இப்ப வாசிக்க 7ஆம் வசனம் 27. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி. இப்ப தாவீது சொல்றாரு. இப்ப அப்படியே கண்ணுல இந்த மகிமையான காட்சியை தாவீது கண்டார். பரிசுத்த ஆவியானவர் இந்த தரிசனத்தை, கர்த்தருடைய மகிமையின் தரிசனத்தை அவருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இப்ப சொல்றாரு, இப்ப அவர் பட்சத்துல இருந்து சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? ரதம் என்பது மகிமையை காண்பிக்கிறது. அன்பானவர்களே, பெருமை, தங்களுடைய மகிமையை பாருங்கள் அப்படி பெருமழிச்சிருது. குதிரை என்பது மாம்ச வல்லமை. ஏசாயா புத்தகத்துல வாசம் பண்ண நேரம் ஆயிடுச்சு, தான் காட்டுறதுக்கு நேரம் இல்லை. ரதம்னா என்ன, குதிரை? ரதம் என்பது பெருமை, மகிமையும் வீண் பெருமையும். குதிரை என்பது தங்களுடைய பலம், யாம் படிப்பு என்ன, யாம் பணபலம் என்ன, ஏன் ஆள் பலம் என்ன, ஏன் செல்வாக்கு என்ன, என்னுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன. எப்போதும் பலவீனமாக இருக்கிறது நல்லது தெரியுமா? ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம பலவீனமாக இருக்கிறது நல்லது. இந்த தேவனுக்கு எதிரான பராக்கிரமசாலி இந்த நிம்ரோது பயங்கரமான வேட்டைக்காரன். அவன் உடம்புல இருந்த ஊட்டச்சத்து அந்த ஊட்டச்சத்துல தான் அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் செய்கிறான். அடி ஒரு லூஸ் மோஷன் ஆகட்டும், என்ன ஆகும்? கை காலெலாம் நடுங்கி, ஐயோயோ 3 நாள் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. டயரியாலாம் வந்துச்சுன்னா 3 நாள் உடம்புல இருக்கிற எல்லா சத்தும் வெளியே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாடா? ஒன்றுமே முடியாது. சில ரதங்களை, அவங்களுடைய மாம்ச அழகு. சில பேர் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு தொப்பையும் எப்பயுமே இருக்கிறது நல்லது. சில பேர் நல்லா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஸ்லிம்மாக 6 பேக் 8 பேக்லாம் வச்சுருப்பான். 8 பேக்லாம் இல்லை, 6 பேக்லாம் உள்ள வச்சுக்கணும். அப்படியே பயங்கர ஸ்லிம்மாக எல்லாரும் என்ன பார்க்கணும்? பெருமை, அந்த மாம்ச அழகு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ
எங்கள் தேவனாகிய கர்த்தர் இயேசு ராஜாவை குறித்து எல்லா கையை தட்டிய மகிமை செலுத்துவோமா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 6 வசனங்கள் வரைக்கும் தாவீது ஜெபம் பண்றார் இயேசு ராஜாவுக்கு. அப்பா உங்க ஜெபத்தை கேட்பாராக. கேட்பாராகன்னா நாங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம்பா உங்க இதெல்லாம் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு என் கர்த்தர் இப்ப சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார் என்கின்ற காரியத்தை அவர் ஆவியாயிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் மாம்சத்தோடு மகிமையடைந்த சரீரத்தோடு ஒரு சரீரம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது. மாம்சத்தோடு போனவர் இவர் மாம்சத்தோடு தேகத்தோடு இல்லையா, தேகத்தோடு போனவர் இவர் தேகத்தோடு போனவர் இவர். ஆமென். எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். ஒரு தேகம், ஒரு சரீரம் மாம்ச சரீரம் அல்ல, இது மகிமையின் சரீரமாய் அவர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை. அதை வாசிங்க. அதை எபிரேயர் 7:25 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 7:25 வேகமா எபிரேயர் 7 வேகமா வாசிமா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் அல்லேலூயா அவர் எப்போதும் நித்திய காலமாய் இயேசு எப்படி போறாருன்றீங்க? நம்மள மாதிரி அவரை போல நம்மளை சிருஷ்டித்தார். வார்த்தையாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நித்தியத்துக்கும் அந்த சரீரத்தோடு தான் இருப்பார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மகிமை. இந்த சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரையும் அடிக்காதீங்க. இந்த சரீரம் அவ்வளவு பெருசு மகிமையானது தெரியுமா அன்பானவர்களே? யாரையும் அடிக்காதீங்க, யாரையும் திட்டாதீங்க, யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா இந்த சரீரத்தில் என் கர்த்தர் வந்திருக்கிறார். அந்த சரீரத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் மனம் திரும்புதலுக்காக நீங்க நில்லுங்க. இப்ப தாவீது சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தர்னாவே யாருதான்? நம்ம ராஜா, இயேசு ராஜா. அல்லேலூயா. எங்க ராஜாவை குறித்து நாங்கள் மேன்மை. என்னப்பா? அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் நாமத்தில் நாங்கள் எங்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறோம். அவர் நாமத்தில் எல்லாவற்றுக்காக என் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் மனம் குளிர்கிறது. அவர் கொடுக்கிற ஆகாரத்துக்காக, அவர் கொடுத்த நல்ல உறவுகளுக்காக, அவர் கொடுத்த எனக்கு இந்த வசதிக்காக, அவர் கொடுத்த வேலைக்காக. எத்தனை பேர் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அப்பா எனக்கு வேலை செய்யறதுக்கு பலன் கொடுத்தீங்களேன்னு மனசார தேவனை ஸ்தோத்தரிக்கிறீர்கள்? எத்தனை பேர் சம்பளம் வாங்கி அப்பா நீர் பாராட்டி இந்த நன்மைக்காக ஸ்தோத்திரம்பா? ஒவ்வொன்றிலும் நம்முடைய மனம் குளிர வேண்டும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. தண்ணி குடிக்கும் போதும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, படுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, தூங்கி எழுந்திருக்கும் போது அப்பா இந்த நாளிலே இந்த உலகத்தை காண நீர் பாராட்டின கிருபை அவ்வளவு பெருசு ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உமது நாமத்தை உயர்த்துவதற்கு நீங்க பாராட்டின இந்த கிருபை எவ்வளவு பெருது ஆண்டவரே. என் உறவுகளுக்கெல்லாம் எதுக்கு தெரியுமா ஸ்தோத்தரிக்கணும்? ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த உறவுகளுக்கெல்லாம் என்னை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தும்படிக்கு இந்த நாளை வைத்ததுக்காய் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர் இன்னைக்கும் என்ன அவர் நினைச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் நான் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் நான் என்னை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்பாமல் நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுவோம்? அவருடைய கிருபை இன்னைக்கு எல்லாவற்றையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளை காணும்படிக்கு அவர் எனக்கு தயவு பாராட்டிருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நாளை காணவில்லை அன்பானவர்களே. ஆனால் இன்னைக்கு நான் கண் விழிக்கும் போது உமது சாயலால் நான் திருப்தியாவேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நின்று நீ இந்த பூமியில் இருக்கணும்னு என் கர்த்தர் விரும்புகிறார். சகலமும் அவருடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது. அவர் ஜெயங்கொண்டிருக்கிறார். நான் மேன்மை பாராட்ட வேண்டுமேனால் என் இயேசுராஜன், என் இயேசுராஜன், என் இயேசுராஜன், என் இயேசுராஜன், என் இயேசுராஜன் அவருடைய பேரை சொல்லுங்கயா.
எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பது வெளிப்பட போகிற மேசியா. அந்த மேசியா என் இயேசுராஜன். இயேசு என்ற பேரை சொல்லுகிறேன். எல்லார்கிட்டையும் சொல்லி, இயேசுராஜா உங்களை வாழ வைப்பார். இயேசுராஜா என்னை நடத்தின என் இயேசுராஜனை நடத்துவார். அவருடைய நாமத்தை குறித்துமே, அந்த நாமம் எனக்கு பரிந்து பேசுகிற நாமம், தூபபீடமாய் எனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு நாமம், என் பேரை சொல்ற ஒரு நாமம். அவருடைய கிருபையினால் தான் நான் இருக்கிறேன். அவர் தயவில் தான் நான் இருக்கிறேன். இந்த உலகத்துல கர்த்தர் மாத்திரம் என் பட்சத்தில் இராவிட்டால் மனிதர்கள் எப்போது என்னை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை, சில பேர் எல்லாரும் தனக்கு கொடுக்கப்பட்டுகிற பொருளை குறித்து மேன்மை பாராட்டுவான், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை குறித்து மேன்மை பாராட்டுவான். ஆனா என் கர்த்தருடைய நாமத்துல என் கர்த்தர் எனக்கு கொடுத்தவரை நான் ஆராதிப்பேன். எனக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தவருடைய நாமம் இனிமையான நாமம். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவர் திராட்சரசத்தை பார்க்கிலும் அவர் இன்பமானவர். அவ்வளவு மனமகிழ்ச்சியானவர் என் கர்த்தர். தாவீது பார்த்து ஏங்குறாரு, அப்பா எனக்குள்ள நிறைய பாவங்கள் இருக்குது ஆண்டவரே. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். நான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் துன்மார்கன், நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவன் அவைகளின்படி பிழைப்பான். அமேனா அமேனா. நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் துன்மார்கன், நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவன் சன்மார்கன். நியாயப்பிரமாணத்தை எழுத்தின்படி பார்த்து நடிக்கிறவன் சன்மார்கன், நியாயப்பிரமாணத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுகிறவன் நீதிமான். நான் இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எழுத்தின்படி நடக்கிறேன், எழுத்தை பார்த்து நான் வாழ்கிறேன். என்னது? இன்னைக்கும் எனக்கு எத்தனை மனைவிங்க தாவீதுக்கு? ஏறக்குறைய 8 மனைவின்னு நினைக்கிறேன் அவருக்கு, இல்லையா? எத்தனை மனைவிங்க வச்சு. ஆனால் வேதத்தின்படி அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமா இருந்தது. அவர் ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே அன்னகர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். காரணம் அவர் சொல்றாரு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. எங்கள் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை சுற்றி நிற்கிறோம். எங்களுடைய கால்கள் சபையிலே நிற்கலாயிற்று. சியோனே, எங்கள் கால்கள் சபையிலே நிற்கலாயிற்று. எருசலேமே, எங்கள் கால்கள் சபையிலே நிற்கலாயிற்று. எருசலேமில் சியோனிலே நிற்கிறது, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். இந்த முறிந்து என்பது எலும்பு முறிந்தது. அவருடைய எலும்புகள் முறிக்கப்பட்டு அக்கினிக்கு இரையாக்கப்பட்டார்கள். இந்த எலும்பு முறிந்தது என்பது மரணம் அவர்களை கவ்விக்கொண்டது. பெருமை காரணை, மேட்டிமை காரணை மரணம் கவ்விக்கொண்டது. ஆனால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த சியோன் எருசலேமில் சபையில ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நாங்களோ எருசலேமே, நீ இசைவினைப்பான நகரம், தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜீவனுள்ள கற்களும் விலையேற பெற்ற கற்கள், கோடிகள் அல்ல. இந்த கற்களுக்கு விலையே கிடையாது. காரணம், என் கர்த்தரை எல்லாவற்றுக்காக ஸ்தோத்தரிக்கிற ஒரு கூட்டம், மனமகிழ்ச்சி உள்ள கூட்டம், கம்பீர சத்தத்தை அறிகிற கூட்டம். இந்த கூட்டம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறது. எழுந்து என்பது தேவனுடைய ஜனம் என்கின்ற அந்த விசுவாசமும், நிமிர்ந்து என்பது நீதிமான்களும், நிற்கிறோம் என்பது துதியும். அல்லேலூயா. எழுந்து என்பது விசுவாசம். நான் பாவி, என் கர்த்தர் என் இரட்சகராய் இருக்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் என் இயேசுராஜன் என் இரட்சகராய் இருக்கிறார் என்பது எழுந்து. எழுப்புதல் என்பது விழித்து. எழுப்புதல் என்பது நான் பாவி,
என் இரட்சகர் என்னை ரட்சிக்க இருக்கிறார். எழுப்புதல் என்பது விசுவாசமும், நிமிர்ந்து என்பது நீதிமான்களும். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய பலகைகள் 48 பலகைகள் நிமிர்ந்து, அப்ரைட், யஷூரன், யாஷர். இந்த யாஷர் என்றால் நிமிர்ந்து, அப்ரைட், தேவ சித்தம் செய்கிற நிமிர்ந்து. இந்த நிமிர்ந்த நீதிமான்கள் நிற்கிறார்கள். அல்லேலூயா, நிற்கிறார்கள். இவர்கள் என்றென்றைக்கும் சியோன் எருசலேம் என்கின்ற சபையில் அங்கமாய் ஒன்றோடு ஒன்று இசைந்த இசைவினைப்பாய் இந்த ஜீவனுள்ள கற்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கிற இந்த கூட்டம். 2 வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 122 சங்கீதம் 1 பேதுருவின் புத்தகத்திலே வாசிக்க போகிறோம். இப்போ எங்க நிக்கிறோம் பாருங்க, பார்க்கலாம், எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இந்த சபையை குறித்த வாஞ்சை தாவீதுக்கு. அல்லேலூயா, தாவீதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய வாஞ்சைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய தீர்க்க தரிசனத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அங்கே வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் வாசி 122 தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் வாசி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் என் கால்கள் நிற்கலாயிற்று. இந்த எருசலேமின் வாசல் இயேசு, இயேசு ராஜன், அவரே வாசல், நானே வாசல். என் பிதாவின் சித்தத்தின்படியாய் இந்த எருசலேமிலே மரிக்க போகிறேன். அத்தனை பலிகளும் எனக்குள்ளே பூரணமாக்கப்பட்டு ஒவ்வொரு மனுக்குலத்தையும் பூரணமாக்கி உங்களை சபையில நிற்க வைக்க போகிறேன். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். என் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். நான் சபையில் இருக்கிறேன் என்கின்ற அந்த மனமகிழ்ச்சி, அந்த கம்பீரம், அந்த வைராக்கியம். நான் சபையில் ஒரு அங்கம், என் சகோதரரோடு இசைந்திருக்கிறேன். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் சகோதர சிநேகத்தில் சபையில் வந்து ஒன்னா கையை தட்டி பாடி அவரை துதித்து ஸ்தோத்தரித்து என் தேவன் அருளிய சொல்லி முடியாத எண்ணி முடியாத ஈவுகளுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிற அந்த துதி. புதிய ஏற்பட்ட சபை இசைவினைப்பு என்பது பரிசுத்த ஆவியானவரால் ஜீவனுள்ள கற்களாய் நம்ம எல்லாரும் தேவனுடைய மாளிகையாய். நம்ம எல்லாரும் யாருங்க? தேவனுடைய மாளிகையாய். தொடர்ந்து வாசிக்கலாம். வாசித்து முடியுமா? 8, 9 வரைக்கும் வாசி. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் 24 சிங்காசனம். அதுதான் தாவீது 2,88,000 என்கின்ற மகிமைக்குள்ளே கொண்டு வரும். 24 என்பது பூர்ணமாக்கப்பட்ட தேவனுடைய சித்தம் செய்து முடித்த எழுந்து நிமிர்ந்து நிற்கிற அனுபவம் தான் 24. எழுந்து நிமிர்ந்து நிற்கிற அனுபவம் தான் 24. அதுதான் 2,88,000. தொடர்ந்து வாசிக்கும் போது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். இந்த சகோதர சிநேகம் தாங்க புதிய ஏற்பாட்டு பூர்ணமாக்கப்பட்ட சபை. தேவனுடைய பிள்ளைகள் துதிக்கின்றன. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் சகோதரர்கள். இந்த சகோதரன் சிநேகம், இந்த பிலடெல்பியா, இதுதான் தேவனை ஆராதிக்கிற மகிமையின் கூட்டத்தார். இவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நாங்கள் தான் இந்த ஆலயங்கள். எடுத்து வாசித்து முடிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகத்தில் ஜீவனுள்ள கற்களாய் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். 2வது அதிகாரத்தில் வாசிக்க பார்க்கலாம். 4 வாசிங்க. 2:4. 1 பேதுரு 2:4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாகிய ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இந்த ஜீவனுள்ள கல், நல்லா கவனிங்க, இதுதான் மேசியா. இந்த மேசியா அனைண்டட் ஒன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இவரை உலகம் தள்ளிவிட்டது, மனுஷர்கள் தள்ளிவிட்டார்கள். ஆனால் தேவன் இந்த கல்லை ஜீவனுள்ள கல்லாக, சபையினுடைய மூளை கல்லாக, சபையினுடைய தலை கல்லாக தேவன் நியமித்திருக்கிறார். நாமெல்லாம் ஜீவனுள்ள கற்களாய்
ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கற்கள் எப்படிப்பட்ட கற்கள்? அப்படி அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆக இந்த சியோனின் கல்லாகிய மூளைக்கல்லாகிய மேசியாவை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் ஜீவனுள்ள கற்களாய் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஒன்று சேருவதே தேவனுக்கு மகிமை. ஆமெனா. சபை கூடுவதே தேவனுக்கு மகிமை, சபை அசெம்பிள் ஆவதே தேவனுக்கு மகிமை. நம்ம எல்லாரும் இயேசு ராஜாவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள கற்களாய் என்றென்றைக்கு அவர் நாமத்துக்குள்ளே நிலைத்திருப்போம். நம்மள முழங்கால் படியிடலாம். பரமதேவனும் எங்கள் ரட்சிப்பின் ஆண்டவருமாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். அப்பா, எங்களுக்கு தகப்ப